பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம ரொம்ப காமனாவே பார்த்திருப்போம். ஒரு மூவி சீன்லயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ லேபர் வார்ட் வெளிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பதட்டமாவே நிப்பாங்க. அந்த பதட்டம் எது வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒரு நர்ஸோ இல்ல ஒரு டாக்டரோ அவங்க கையில குடுக்குற வரைக்கும் தான். அப்படிப்பட்ட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு ஃபேமிலிக்கு குடுக்குறது ஒரு குழந்தைங்க தான். ஆனா இந்த காலத்துல யங் மதர்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு வர ஃபீவரையோ இன்ஃபெக்ஷனையோ யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ட்டு சரியா தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம கூட அத பத்தி பேச வந்திருக்காங்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஸ்வேதா மேம். வெல்கம் மேம். இப்போல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அந்த இன்டர்நெட்ல பார்த்து அவங்களே போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா மேம்? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வந்து ஜுரம் சரியே ஆகலை அப்படிங்கிறதுக்காக ஃபார்மசிலே போய் குழந்தைக்கு சளி இருக்குது, ஒரு வாந்தி பேதி இருக்குது, இதுக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்டிபயோட்டிக்ஸாக தான் இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் எக்காரணத்து கொண்டும் குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கவே கூடாது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரும்பாலுமாக 90% ஆஃப் த சைல்டுஹுட் இல்னஸஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்குமே ஆன்டிபயோட்டிக்ங்கிற மருந்து தேவையே கிடையாது. வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் இருக்கும் ஜுரம். அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிடும். ஈச் டிசீஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஸோ அந்த ஜுரத்தோட அந்த தன்மை வந்து எப்போ அந்த இன்ஃபெக்ஷன் குறையுதோ அப்போ தான் தானாக குறையும். ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், அதனால தான் ஜுரம் குறையுது, அப்போ தான் குறையும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மித்து தான். ஸோ கண்டிப்பாக இது பண்ணவே கூடாது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏன் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஏதாவது ஒரு டைமில் ஒரு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுற ஒரு இல்னஸ், அதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏற்படலாம். பட் அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி பல வாட்டி இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க, பல வாட்டி தேவையே இல்லாத டைமில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, குழந்தைக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த குழந்தைக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாமல் போகலாம். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப காஷியஸாக எப்போ பீடியாட்ரிஷியன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் வாங்கணும். குழந்தைகளுக்கு ஆன்டிபயோட்டிக்னு இல்லை, எந்த ஒரு மருந்தையுமே வந்து ஒரு ஃபார்மசியில் போய் உடனே வாங்கி அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட மருத்துவரை அணுகி அவங்க சொல்கிற மெடிசன்ஸ் மட்டும்தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்களுக்கு காஃப் வருது இல்லை மேம், அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து காஃப் சிரப் கொடுத்துட்றாங்க. அது வந்து எல்லா டைப் ஆஃப் காஃப்க்குமே அதை கொடுக்கலாமா? இதுவும் கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம். குழந்தைக்கு காஃப் இருக்குது, அந்த குழந்தைக்கு காஃப் வந்து உடனே ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் முன்னாடி ஒரு டைம் வந்து ஏதாவது ஒரு டாக்டர் கொடுத்துருக்கிற மெடிசன் இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற காஃப் மெடிசன் அதை கூட வந்துட்டு கொடுத்து பார்க்கலாம், குழந்தைக்கு முதல்ல செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இதுவும் கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம். குழந்தைக்கு காஃப்ங்கிறது எல்லா காஃப்க்குமே ஒரே சொல்யூஷன் தான், ஒரே ரீசன் தான் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைக்கு சில டைம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் காஃப் வரலாம், இல்லை ஒரு டான்சல் இன்ஃபெக்ஷனால் காஃப் வரலாம், இல்லை இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிஆர்டி, அதனால காஃப் வரலாம், இல்லை பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் நிமோனியா, ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளாலையும் காஃப் வரலாம். காஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிம்டம் தான். அது எதோட அறிகுறி அப்படிங்கிறத ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி காஃப்லையுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃப் இருக்குது. இப்போ ஒரு ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லுவோம், வறட்டு இருமல் அப்படிங்கிறதும் இருக்குது, சளி இருக்கிற இருமல் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ எல்லா காஃப்க்கும் ஒரே விதமான காஃப் சிரப் கொடுத்தா செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறதுமே கிடையாது. ட்ரை காஃப்க்கு நம்மளுக்கு அந்த காஃப் கொஞ்சம் சப்ரஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. வெட் காஃப்க்கு உள்ளே இருக்கிற சளி இலகி வெளில வர்றதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரிப்பட்ட காஃப்க்கு உடலில் நம்மளோட லங்ஸில் சளி இருக்கா இல்லையா, இல்லை இது தொண்டையிலேருந்து தான் வருதா, இல்லை மோஸ்ட் காமன் டைம்ஸ் வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் காஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஓபிடியில் எப்படி வருவாங்கன்னா, ஜுரம்லாம் செட்டில் ஆகிடுச்சு, சளி இருமல்லாம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, ஆனால் காஃப் தான் இப்போ அதிகமாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக வருது அப்படின்னு வருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தை படுத்துட்டாங்கன்னா படுத்த உடனே காஃப் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு வருவாங்க. இது மோஸ்ட் காமனாக நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜியில் என்ன சொல்வோம்னா போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு சளி இருமல் இருந்திருக்கும், அந்த சளி வந்து குழந்தை படுக்கும்போது என்ன ஆகும்னா தொண்டையில் அப்படியே இலகும், இலகி கீழே இறங்கும் போது அந்த த்ரோட் இரிட்டேட் ஆகும்போது ஒரு காஃப் வருது. இது போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காஃப் இருக்குது. எல்லா காஃப்க்கும் ஸ்பெசிஃபிக் சிரப் அப்படிங்கிறது கிடையாது. காஃப்க்கு எல்லாத்துக்குமே சிரப் முதல்ல கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ரொம்ப மைல்டாக தான் காஃப் இருக்குது, சைல்டுக்கு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ், ஒரு வார்ம் வாட்டர் கொடுக்குறது, ஹனி ஒரு டீஸ்பூன் கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணி ஒரு ஹோம் ரெமெடிஸ் வச்சே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஒரு 10 நாள்
நாள் ஆகும் குழந்தைக்கு காஃப் குறையறதுக்கு. அந்த காஃப் வந்து குழந்தைக்கு இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் ஃபாஸ்ட் பிரீதிங். அதாவது மூச்சு திணறலோட இருக்கு. குழந்தை இருமி இருமி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாப்பிடவே இல்ல. இந்த மாரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தா மட்டும் தான் குழந்தைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன மெடிகேஷன் குடுக்கணும்னு பார்க்கணும். மைல்டு காஃப் இதுக்கெல்லாம் உடனே காஃப் சிரப் குடுக்கணுங்கிறது குடுக்கவும் கூடாது. அதுக்கு தேவையும் கிடையாது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மித்ஸ் இருக்குல்ல மேம், அது நான் ஒன்று சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு லைனாக சொல்லணும். இப்போ இந்த குழந்தைக்கு ஃபீவர் இருந்தால் அந்த சில்லுன்னு தண்ணி வந்து வச்சா அது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம். இது ஒரு மித் தான். குழந்தைக்கு டெப்பட் ஸ்பாஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னா பாராசிட்டமால் கொடுத்துட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விடுறது அப்படிங்கிறது அது டெப்பட் ஸ்பாஞ்சிங்னு சொல்லுவோம். அது வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல சில்லுன்னு தண்ணி எடுத்து மேலே விட்டோம்னா நம்மளுக்கு நல்ல சீக்கிரம் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. த சைல்ட் வில் ஃபீல் ரியலி லாட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஈரத்துணி வச்சு தொடச்சி விடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரில் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் கூட தொடச்சி விடலாம். அதுவுமே வந்து சில குழந்தைக்கு ரொம்ப அது ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தொடச்சி விடணும்னு அவசியம் கிடையாது. பாராசிட்டமால் கொடுத்துட்டு ஜுரம் குறையிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ரொம்ப சீரியஸ், ரொம்ப சிவியர் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், அதுவுமே ஒரு மித் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வைரல் இல்னஸஸ் எல்லாம் வரும்போதே வந்துட்டு ஹை டெம்பரேச்சரோட தான் ஸ்டார்ட் ஆகும். 103 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா 103 104 வந்துருச்சு, பயங்கர ஹை ஃபீவர், ஸோ பாராசிட்டமால் டபுள் டோஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. டெம்பரேச்சரோட கிரேட் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ ஃபீவர் வந்து ரொம்ப ஏதோ ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. ஃபீவர் இஸ் ஸ்டில் அ சிம்டம் தான், அதுவே ஒரு டிசீஸ் கிடையாது. ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் உடம்புல இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அறிகுறி தான். என்ன மாதிரி நம்ம வந்து இது ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. எந்த மாதிரி இருக்கும்னா, ஜுரம் வந்து பாராசிட்டமால் கொடுத்துமே குறையவே இல்லை. கொடுத்து பார்த்துட்டேன், கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது, ஹை டெம்பரேச்சர் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. பாராசிட்டமாலுக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. சைல்டு வந்து சுத்தமாக வந்துட்டு ஓரல் இன்டேக்கே நல்லாவே இல்லை, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க வாயால். இந்த ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, அதாவது ரொம்ப டயர்டாக இருக்காங்க, சோர்ந்து படுத்துக்கிறாங்க. ஜுரம் விட்டப்புறமா கூட அவங்க வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகள் மட்டும்தான் இது ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு காமிக்குமே ஒளி டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது அதனால் இன்ஃபெக்ஷன் சிவியர் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ மித். ஓகே மேம். இந்த ஃபீவர் வந்து இருந்தால் ஃபுட்டு வந்து கம்மியாக கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா மேம்? இல்லை, இதுவுமே ஒரு மித் தான். இது ஆக்சுவலாக ரிவர்ஸ் பிலீஃப் தான். என்னென்னா ஃபீவர் இருக்கும் பொழுது குழந்தைக்கு நிறைய உணவு வந்து அவங்க ஹைட்ரேஷன் நல்லா பார்த்துக்கணும். நிறைய நீர் ஆகாரம் கொடுக்கறது, நான் சொன்ன மாதிரி கஞ்சி, இந்த மாதிரி எவ்வளோ அவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவு நம்ம வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மாதிரி உணவுகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்லேருந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற உணவு, நிறைய ஆயில் போட்டு அவங்களுக்கு ஜீரண சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஜீரணமாகறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி உணவுகள் கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல. நிறைய மசாலா போட்டு கொடுக்குறது, எண்ணெயில் பொரிச்சு இதெல்லாம் கொடுக்காம கொஞ்சம் ஒரு ஸ்டீம்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டைஜஷனுக்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நீடும் இல்லை. ஓகே மேம். இந்த பாராசிட்டமால் அப்படின்னு நீங்கள் அந்த மெடிசன் சொன்னீங்கல்ல மேம், அது வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தா ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கு ஓகே, இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த பாராசிட்டமால் பற்றி. உங்கள் மருத்துவரை அணுகி கரெக்ட் டோஸ், இந்த கரெக்ட் ஃபார்முலேஷன் அட் த கரெக்ட் டைம், இது மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. சிரப்னா சிரப் எழுது ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட உங்கள் மருத்துவர்கிட்டையோ மருத்துவர் பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் கிட்டேயோ டாக்டர் எழுதி கொடுத்துருக்கிறத தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோமான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட், லாட் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ் ஆர் தேர். P125 இருக்குது, நம்மளுக்கு 250 mg இருக்குது, 500 mg இருக்குது. ஸோ அதில் ஒரு ml அப்படின்னாலுமே அந்த கான்சன்ட்ரேஷன் மாறும்பொழுது உடலோட அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறத கரெக்டாக நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும். கான்சன்ட்ரேஷன் மாறும்போது எக்ஸஸாக கொடுக்கும் பொழுது தான் இந்த லிவர் டாக்ஸிசிட்டி வரும். கரெக்ட் அமௌண்ட்டில் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு ஹார்ம்லெஸ் மெடிகேஷன் தான். இந்த ஃபிக்ஸ் வந்தால் ரொம்ப டேஞ்சர் குழந்தைக்கு அப்படின்றாங்க, அது சில குழந்தைகளுக்கு இப்போது எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, வீட்டில் யாருக்காவது வந்துட்டு குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு குழந்தையில் ஜுரம் வந்து ஃபிட்ஸ் வர தன்மை இருக்குது. அதாவது ஃபிட்ஸுங்கிறது வந்துட்டு சீஷர்ஸ், மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா வலிப்பு வருது, ஜுரம் ஜாஸ்தி ஆகிட்டு வலிப்பு வருது அப்படிங்கிறது எஸ்பெஷலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறமாலேருந்து ஒரு 5 to 6 years வரைக்குமே நடக்கிறது கொஞ்சம் காமனான விஷயம்தான். எல்லா குழந்தைகளுக்குமே வராது. ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு இயல்பு வர குழந்தைகளுக்கு ஹை கிரேட் ஃபீவர் வரும்போது சடனாக ஒரு சீஷர் வரும். ஆனால் இந்த சீஷர் வந்தால் அது ரொம்ப ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்,
இது வந்து ரொம்ப டிசீஸ் சிவியர் அப்படின்னு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சில்ட்ரனுக்கு வரது வந்து நாங்கள் சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையோட உடல் உஷ்ணத்தன்மை ஜாஸ்தி ஆகும்பொழுது வரக்கூடிய சீஷர். இது வந்து நம்ம வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம். இந்த ஒரு சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் தான் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து லாங் டேர்மாக குழந்தைக்கு எந்த ஒரு மூளை வளர்ச்சியோ ஒரு பாதிப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் வந்தாலே ஒரு அலார்மிங் சைன், ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் திங் அப்படிங்கிறதும் கிடையாது. சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் இன் ரெகுலர் நார்மல் சைல்டு வந்துட்டு இட் கேன் பி குவைட் அ காமன் ஃபினாமினன். ஆனால் அதை எப்படி நம்ம வந்துட்டு மேற்கொள்ளணும், அந்த சீஷர் டைமில் என்ன பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா we can handle it safely. ஓகே மேம். ஸோ மித் கொஷின் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபீவர் வந்து ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. ஸோ அதை பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு ஜுரம் ஜாஸ்தியாக வந்து உடனே ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வருது, வலிப்பு மாதிரி வருது அப்படின்னா அந்த பார்க்கும் பொழுது எந்த ஒரு பேரண்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப பேனிக் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எப்படி ஃபிட்ஸ் வரும், முதல்ல என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸும் ஓபிடியில் கம்ப்ளைண்ட் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, குழந்தைக்கு ஜுரம் இருந்ததே நாங்கள் பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரு மாதிரி குழந்தைய வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான், கையை முறுக்கிக்கிட்டு இருந்தான், இல்லை கை வெட்டிக்கிட்டு இருந்தது, அந்த டைமில் போய் நான் தூக்க போகும்போது தான் நான் தொட்டு பார்த்தா ஜுரம் கொதிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைம் வந்து ஃபீவரும் சீஷரும் சேர்ந்துமே வரும். அந்த ஃபீவர் இருந்ததை நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. யூஸ்வலாக சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் எப்படி வரும்னா, குழந்தைக்கு ஜுரம் வந்த முதல் நாள் தான் வரும். நல்ல ஹை கிரேடாக ஜுரம் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜுரம் ஹையாக இருக்கும். அப்போ குழந்தை ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், 1 to 2 மினிட்ஸ் தான், டக்குன்னு ஒரு வெறிச்சு அப்படியே சீலிங்கை பார்க்குறது, கூப்பிட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது, கை கால் ரெண்டத்தையுமே இப்படி முறுக்கிக்கிட்டு போகலாம், இல்லை இப்படி வெட்டிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது, அந்த டைமில் யூரின் மோஷன் பாஸ் பண்ணிடுறது. இது வந்து ரொம்ப ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். எந்த அளவுக்குன்னா, அந்த பேரண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உடனே நான் தூக்கி வந்து வாசப்படியில் ஏறி வண்டியில் வரத்துக்குள்ளே குழந்தை நினைவு திரும்பிடுச்சுன்னுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரீஃப் டியூரேஷனுக்கு தான் வரும். இதைத்தான் நாங்கள் வந்து சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் அப்படின்னு மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம். இது ஒரு சில குழந்தைகளுக்கு ஜுரத்தோட அந்த டெம்பரேச்சர் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது வருது. இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அலார்மிங்காக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை இந்த மாதிரி ஃபிட்ஸோ இல்லை கை வெட்டிக்கிட்டு இருக்கு, முறுக்கிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, குழந்தைய ஒரு சைடாக படுக்க வைக்கணும். லேட்ரல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரைட் லேட்ரல் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் குழந்தைய ஒரு சைடாக படுக்க வைக்கணும். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சீஷர் இந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளோட ஏர்வேல இருக்கிற ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ், அதாவது நம்மளோட ஃபுட் பைப்னு இருக்குது, நமக்கு வின் பைப்னு இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட சலைவா, நம்மளோட எச்சல்லாம் முழுங்கும் போது அது கரெக்டாக வந்து ஃபுட் பைப்பில் தான் போகும். வின் பைப்புக்குள்ளே எந்த ஒரு செக்ரேஷன்ஸுமே போகாமல் ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கும். பட் சீஷர் இந்த மாதிரி வரும்பொழுது குழந்தைக்கு என்ன ஆகும்னா, அந்த டியூரேஷனுக்கு அந்த ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் லேட்ரலாக போடும்போது வாயில் நுர தள்ளுறதோ இல்லை சலைவரி செக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும் போது அதெல்லாம் வந்துட்டு வாய் பக்கத்துலேயே பூலுன்னு ஆகிடுமே ஒழி அப்படியே தொண்டைக்குள்ளே இலகி அப்படியே வின் பைப்புக்குள்ளே போகிறதோட சான்சஸ் குறையும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் காமாருங்க, சைல்டை ஒரு லேட்ரல் பொசிஷனில் போடுங்க. கை காலை ரொம்ப இறுக்கி டைட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த இரும்பு பொருட்களெல்லாம் கையில் கொடுக்கணும் உடனே இந்த சீஷர்ன்றோம், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு குழந்தைய லேட்ரல் பொசிஷனில் போட்டுட்டு சீன் சேஃப்டி, குழந்தைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு டேஞ்சரஸான பொருட்கள், ஏதாவது ஒரு கிளாஸ் பீஸ் இருக்குது, குழந்தை இடிச்சுப்பாங்க, செவத்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா குழந்தைய வந்து ஒரு சேஃபான சீனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணாலே பெரும்பாலுமா இந்த சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷருங்கிறது நார்மலாக 1 to 2 மினிட்ஸில் அதுவே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆன உடனே குழந்தைய நீங்கள் வந்துட்டு நியர்பை இருக்கிற உங்களோட பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ்லாம் வரும்போது வாயில் ஏதாவது கொடுக்குறேன், வாயில் ஏதாவது கடிக்க கொடுக்குறேன், இல்லை தண்ணி ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்வே ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வாய் வழியாக ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வின் பைப்புக்குள்ளே போய்ட்டு ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆஸ்பிரேஷன் ஆகி காம்ப்ளிகேட் ஆகி லைஃப்கே வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் போடுங்க. 1-2 மினிட்ஸில் யூஸ்வலாகவே இந்த ஃபீவர்னால் வர ஜுரம் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னா உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்துடுங்க. அடிஷ்னலாக நீங்களே எந்த மெடிக்கேஷன் செல்ஃப் அட்மினிஸ்டர் பண்ண வேண்டாம். வாட்டி சீஷர் வரும்போது இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரிப்பட்ட முதலுதவி பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு தடவை உங்கள் மருத்துவரை செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாமே ஹெட் டு ஃபுட் பேபியை செக் பண்ணிவிட்டு, இது வந்து ஜஸ்ட் ஃபீவர்னால் வந்து ஒரு சீஷர் தானா, இல்லை இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பேபியாக ஹெட் டு ஃபுட் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது ஒருவேளை ஃபீவர்னால் வந்து ஒரு சிம்பிள் சீஷர் தான் அப்படின்னா பெருசாக பயந்துக்க வேண்டாம். சீஷர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மருத்துவர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு
கண்டினியூ பண்ணாலே போதும். இல்லை இது ஒருவேளை வந்து வேறு எவாலுவேஷன் பண்ண வேண்டிய ஃபீவராக இருக்குது, இல்லை ஒரு சீஷராக இருக்குது அப்படின்னா அதுக்குமே நம்ம மருத்துவர்கள் கைட் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும். ஃபர்ஸ்ட் எய்ட் உங்கள் வீட்டில் இருந்து பொறுத்த வரைக்கும் நீங்களாக செல்ஃப் மெடிகேஷன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சீசன் வந்தால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் காமாக இருக்கணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்ட்டு. பட் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் பேரண்ட்ஸ் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்? ஓகே. ஸோ இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபீவருக்கும் பயந்து குழந்தைகளை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் குழந்தைய டிலே பண்ணாமல் உடனே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தைகளால் அவங்களோட சிம்டம்ஸ், அவங்களோட உடல் சோர்வு எதையுமே அவங்களால சொல்ல முடியாது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபீவர் வந்தால் என்னென்ன வாட்ச் ஃபார் பண்ணணும் அப்படிங்கிற சர்டன் சைன்ஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கண்டினியூஸாக பேரஸ்டமாலுக்கு ரெடியூஸே ஆகலை. குழந்தை வந்து அந்த நடுக்கத்தில், குளிர் நடுக்கத்தில் ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க. சுத்தமாக வாயால் எந்த ஒரு ஆகாரமுமே எடுத்துக்கல. ஆகாரத்தை விட நீர் கூட குடிக்கல. ஒரு 6-8 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு வாட்டி கூட இன்னும் யூரினே போகல. யூரின் பெரும்பாலும் எப்பவும் போகிறத விட ரொம்ப கம்மியாக போகிறாங்க. இல்லை ஒரு வேளை வேகமாக மூச்சு விடுறாங்க குழந்தை. வயத்து விழா பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்ஸ்லாம் ஃப்ளேர் ஆகுற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் எப்படி கூட்டிகிட்டு வருவாங்கன்னா அல்லு தூக்கி போடுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. வயிறு மேலே கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. இது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஃபாஸ்ட் ப்ரீதிங்னு சொல்லுவோம். அது தவிர சீஷர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே எனி டைம் கூட்டிகிட்டு வரணும். மெயினாக நீங்கள் ஃபீவர் வரும்போது அவங்க ஹைட்ரேஷன் பார்த்துக்கோங்க, யூரின் அவுட்புட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு வேளை பர்சிஸ்டண்ட்டாக வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க, நீராகாரம் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, வாந்தி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியும் கூட்டிகிட்டு வாங்க. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல விசிபிளாக ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு பெரிய ஒரு கொப்பளம் இருக்குது, அதில் சீல் வடியுது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கூட்டிகிட்டு வரலாம். இதுக்கெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த மென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை வந்து அம்மா அப்பாவை அடையாளம் கண்டுக்கல, சோர்ந்தே இருக்கிறாங்க, காலையிலேருந்து படுத்தே இருக்காங்க, ஒரு ஜுரம் விட்டதுக்கு அப்புறமாவுமே குழந்தை ஆக்டிவாகவே இல்லை, அதுதான் நாங்கள் லெத்தார்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டினியூஸாக டல்லாகவே இருக்காங்க அப்படின்னா உடனே கூட்டிகிட்டு வந்துடணும். குழந்தை ஜுரம் விட்ட உடனே விளையாடிட்டு இருக்காங்க, ஹாப்பி சைல்டாக இருக்காங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. 3-4 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரஸ்ட் க்ரால்னு சொல்லுவோம். அழகாக குழந்தைய வயிற்று பக்கம் போட்டாலுமே கூட குழந்தை அம்மாவுடைய